Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi فرض الصيام على العالمين وجعل الصيام حسنا لأوليائه وجنة لأبراره والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله صلى الله عليه وسلم وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت. அவை தலைவர் அவர்களே, கண்ணியமான உஸ்தாத்மார்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு இஸ்லாத்தின் 4வது கடமையாகும். அதனை அரபி மொழியில் சௌம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் பொருள் தடுத்துக் கொள்ளுதல் என்பதாகும். நோன்பை பற்றி அல்லாஹ் அவனது திருமறையான அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டோரே, நீங்கள் பரிசுத்தம் அடைவதற்காக உங்கள் முன்னிருந்தவர்களே கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயல்கள் ஈடுபட வேண்டாம். யாரேனும் ஒருவர் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால், நான் நோன்பாளி என்று 2 முறை கூறட்டும். என் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடை விட சிறந்தது. மேலும் நோன்பு எனக்கே உரியது, அதற்கான கூலி நானே கொடுப்பேன். ஒரு நன்மை என்பது அது போன்ற 10 படங்களாகும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். கடமையான ஃபர்லான் நோன்புகள் 3 வகைப்படும். முதலாவது ரமலான் மாத நோன்பு. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோட்பது முஸ்லிம்கள் மீது கடமையாகும். ஒருவர் மீது நோன்பு கடமையா அதற்கு பின்வரும் தகுதிகள் இருக்க வேண்டும். முதலாவது முஸ்லிமாக இருத்தல், 2வது பருவ வயதை அடைந்திருத்தல், 3வது சித்த சுவாதீனம் உள்ளவராக இருத்தல், 4வது நோன்பு நோட்க சக்தி உள்ளவராக இருத்தல், 5வது பெண்கள் பிரசவ தீட்டு மாத தீட்டு இந்த பரிசுத்தமாக இருத்தல் வேண்டும், 6வது தான் வசிக்கும் ஊரில் இருத்தல், அதாவது பிரயாணத்தில் இல்லாதிருத்தல். நோன்பின் ஃபர்துகள்: நியத்து வைத்தல். நோன்பு நோட்பவர் தாம் நோன்பு நோட்பதாக நியத்து செய்வது ஃபர்தாகும். நியத்தின்றி நோன்பு நிறைவேறாது. கிழக்கு வெளித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை நோன்பை முறிக்கும் காரியங்கள் தடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். நோன்பு என்றால் கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணுதல், பருகுதல், உடலுறவு கொள்ளல் போன்ற நோன்பை முறிக்கும் காரியங்கள் ஒருவர் தன்னை தடுத்துக் கொள்வதாகும். இஸ்லாத்தின் 5 கடமைகள் ஃபர்ல் அல்ல என்று மறுப்பவன் காஃபிராகி விடுவதால் நோன்பு கடமை அல்ல என்பதை மறுக்க கூடாது. ரமலானில் தவறி நோன்பை கலாச் செய்வதற்கு கடமையானவர்கள் மாதவிடாய் உடையவள், பிள்ளை பேறு தொடக்கூடியவள், பிரயாணம் காரணமாக நோன்பை விட்டோர் ஆகியோரின் மீது கலாச் செய்வது கடமையாகும். ஆனால் பருவமடையாத சிறுவர், சிறுமியர், பைத்தியக்காரர், சுகமடைவதை எதிர்பார்க்க முடியாத நிரந்தர நோயாளி, தள்ளாத வயதை அடைந்த முதியோர்கள் ஆகியோரின் மீது கலாச் செய்வதோ உரிய கால் நிறைவேற்றுவதோ கடமை அல்ல. 2வது நேர்ச்சை நோன்புகள். ஒருவர் குறித்த தனது ஏதேனும் ஒரு தேவையை குறித்து அத்தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தால் இத்தனை நாட்கள் நோன்பு நோட்பேன் என்று அல்லாஹ்வின் நேர்ச்சை செய்வதை இது குறிக்கும். 3வது குற்றப்பரிகார நோன்புகள். ஒருவர் குறித்த சில பாவங்களை செய்யும் போது
அதற்கான குற்ற பரிகாரமாக இஸ்லாம் நோன்பை கடமையாக்கியுள்ளது. அவ்வகையான நோன்புகளை இது குறிக்கும். உதாரணமாக, நோன்பு காலத்தில் ஒருவர் சுயநினைவு உடலுறவு கொண்டால் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோட்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். தள்ளாத வயதின் காரணத்தாலும் நீங்காத நோயின் காரணத்தாலும் நோன்பை விட்டவர்கள் நாளொன்று கையளவு ஒரு முத்து 450 கிராம் தானியம் நஷ்ட ஈடாக கொடுப்பது வாஜிபாகும். பிறகு அவர்கள் கலாச் செய்வதற்கு தகுதியானவர்கள் கலாச் செய்வது விதியாகும். கர்ப்பவதியால் பால் கொடுப்பவளும் குழந்தையின் உடல் நலனை பயந்து நோன்பை விட்டால் கலாச் செய்வதன் மேல் குறிப்பிட்ட பின் நஷ்ட ஈடு கொடுப்பது வாஜிபாகும். ரமலான் மாதத்தில் தவறி நோன்பை அடுத்த ரமலானுக்குள் கலாச் செய்து விட வேண்டும். காரணம் ஏதுமன்றி அடுத்த ரமலானுக்கு பிறகு கலாச் செய்தால் ஒவ்வொரு நோன்பிற்கும் 2 கையளவு, அதாவது 950 கிராம் தானியம் நஷ்ட ஈடாக கொடுத்தல் வேண்டும். நோன்பு திறக்கும் போது கவனிக்க வேண்டிய விடயம், பொழுது மறைந்ததும் தாமதிக்காமல் நோன்பு திறக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்பதை விரிவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் இருப்பர் என்று கூறியுள்ளார்கள். நோன்பு நோட்க ஹராமான நாட்கள்: முதலாவது ஹஜ் பெருநாள், 2வது நோன்பு பெருநாள், 3வது ஹஜ் 11, 12, 13 போன்ற நாட்கள், 4வது சந்தேகமான நாட்கள். எனவே நாம் நோன்பை ஏதோர் அமல் என்று பார்க்காமல் அது மனித வாழ்வை நேர் வழிப்படுத்த அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அழகிய செயல் திட்டம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டில் நாம் ரமலானை சட்ட திட்டங்களை கடைபிடித்து உடல் ஆரோக்கியத்துடனும் அல்லாஹ்வின் பொருத்தத்துடனும் நோன்பை நோட்க எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.